நால்வகை வர்ணங்கள். நம்ம நிலத்துல 4 வகை வர்ண மரபுகள் இருந்ததா இல்லையா? அவை உயர்வு தாழ்வு பாராட்டியதா? தொல்காப்பிய மரபியல்ல அந்தணர், அரசர், வைசியர், வேளாளர் இத பற்றிய குறிப்புகள், அதோட இயல்புகள்லாம் எடுத்துக்காட்டு பெற்றுள்ளன. அதே மாதிரி பரிபாடல், புறநானூறு, கலித்தொகை, பத்துப்பாட்டு இந்த இலக்கியங்கள்லயும் இந்த வர்ணமுறை பற்றிய குறிப்புகள் இருக்கு. ஆனா அதற்கு முற்கால இலக்கியங்களான நற்றிணை, குறுந்தொகையில திணை அடையாளங்கள் மட்டும்தான் இருக்கு. திணை அடையாளங்கள் மட்டும் இல்லாம நாடோடிகளாக சுற்றித் திரிந்த பாணர், பாடினியர், விரலியர்கள் இவர்களை பற்றிய குறிப்புகளும் இந்த இலக்கியங்கள் கூறுகிறது. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அவரவரோட செயல்பாடுகளையும் அவற்றில் மூலமாக அவர்கள் வாகை சூடியது பற்றி தான் அதிகமாக குறிப்புள்ளது. இதுவே ரிக்வேதம் புருஷ சுத்தத்துல முதலாக வருண மரபுகள் வருகிறது. புருஷா என்பவரின் உடலிலிருந்து 4 வகை வர்ணங்கள் பிரிந்ததாகவும் அவை வாயிலிருந்து பிராமணன், கைகள் சத்திரியர்கள், தொடைகள் வைசியர்கள், கால்கள் சூத்திரர்கள் என்று படிநிலைகளாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் உலக பொதுமறையான திருக்குறள் அந்தணர் என்போர் அறவோர் மற்றெவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா உயிர்களிடத்தும் செம்மையான அருளை ஒழுகும் அறம் பெற்றவர் அப்படின்னு அந்தணர் பற்றி குறிப்பிருக்கு. இந்த மாதிரி ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைபிடித்து ஜோதி வடிவம் பெற்ற வள்ளலார் அவர்களும் அவருக்கு முன்பாக பல சித்தர்கள் உயிர் நேயத்தையும் அறத்தையும் போற்றியவர்கள். அவர்களுடைய குடும்பத்தார் நாங்க உயர்குடியில பிறந்திருக்கோம்னு சொன்னதும் இல்ல, அதற்காக எங்களுக்கு அந்த பட்டம் வழங்குங்கள் என்று கோரியதும் இல்லை. இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்வது என்னென்னால், இந்த அறமோ இந்த தனி மனிதனோட இந்த தன்மை பிறப்பால் வருவது அல்ல,